இந்த ஒரு ஐடி கார்டு இல்லை அப்படின்னா உங்களால் பிஎம் கிசானுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்துவமாக ஒரு எண் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபார்மர் ஐடிங்க, அதாவது விவசாய அடையாள எண். இது இல்லை அப்படின்னா பிஎம் கிசானுங்கிற மத்திய அரசின் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வருடம் 6000 கொடுக்குற ஸ்கீமுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி பயிர் காப்பீடு திட்டங்களுக்கும் இந்த ஃபார்மர் ஐடி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுங்க. இதில் உங்களோட லேண்ட் பட்டா நம்பர் கூட உங்களோட ஆதாரை லிங்க் பண்ணிடுவாங்க. லிங்க் பண்ணி உங்களுக்கு ஃபார்மர் ஐடி கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் அண்ட் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அண்ட் பட்டா இருந்தால் போதுங்க. ரீசெண்டாக சிறப்பு முகாமெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ளை பண்றதும் அந்த ஃபார்மர் ஐடி கிரியேட் பண்றதுக்கான நடைமுறை மட்டும்தான் இருக்குங்க. அக்ரிஸ்டாக் மூலமா ஒரு ஃபார்மர் ஐடின்னு பிசிக்கல் கார்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலீங்க. ஆனால் நிறைய சென்டரில் உங்களுக்கு ஃபார்மர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அப்ளை பண்ணி வாங்க வேண்டாம். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஃபார்மர் ஐடிங்கிற ஃபிசிக்கல் கார்டு யாராச்சும் அப்ளை பண்ணியிருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.